நீங்கள் ஒரு கையை நீட்டினால், அண்ணா சொன்னார், ஒரு கையை ஒரு விரலை நீட்டினால் மற்ற விரல் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டு எப்படி இருக்கிறது என்று. ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஐயோ இங்கே இவ்வளவு பெரிய போதைப் பொருள்கள் வந்துவிட்டது, நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான போதைப் பொருள்கள் வந்த மாநிலங்கள் எது என்று சொல்கிற நேரத்தில் ஒரு பட்டியலை உங்களுடைய அமித்ஷா நிர்வாகம் செய்யக்கூடிய அதே உள்துறை மாநிலங்களவையிலே படித்து கையிலே வைத்திருக்கிறோம், அதை எழுதியிருக்கிறோம். அதிலே சொன்ன நேரத்தில் அதில் தமிழ்நாடு கிடையாது. அதில் இடம்பெற்றிருப்பது எது? குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி இப்படிப்பட்ட இடங்கள் பெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் மறைத்துவிட்டு நீங்கள் இதை பேசலாம் நினைத்தால் என்ன ஆவது? இன்னும் கேட்டால் சொல்லுகிறார், என்னுடைய குடும்பம் 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் என்கிறார். மகிழ்ச்சி. 140 கோடி மக்களை நீங்கள் உங்கள் குடும்பமாக நினைத்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்திலே அவதிப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட உதவி செய்யவில்லை என்று இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் அல்லவா? இதயம் உள்ளம் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு பள்ளம் இருக்கிறதே தவிர கள்ளம் இருக்கிறதே தவிர உங்களுக்கு உள்ளம் இல்லை. அதன் காரணமாகத்தான், காரணம் மனம் இல்லை, நீங்கள் எங்கள் இனம் இல்லை, ஆகவேதான் உங்களுக்கு மனம் இல்லை என்று எல்லோரும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறோம், இவ்வளவு தூரம் நெருக்கடி இருந்தும் எங்களுடைய முதல்வருடைய ஆளுமை, அருமை தாய்மார்கள் சகோதரிகளே, இந்த வெள்ளத்திலும் கூட யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு 6000 ரூபாய் போய் சேருகிறதா இல்லையா? மிக முக்கியமாக நெருக்கடி, நிதி நெருக்கடி, கஜானாவை பூட்டி சாவியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இவர்கள் வருகிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களிடம் எல்லாம் இருக்கலாம், எங்களிடம் இது இருக்கிறது, அதுதான் மிக முக்கியம். You have got muscle power, you have got money power, you have got media power, we have got mind power, people's power, support, மக்களுடைய ஆதரவு. அதனாலதான் இந்த தலைப்பில் 2 தலைப்பு அருமையாக கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய தோழர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. மக்கள் முதல்வர், மனித நேயம். இந்த மக்கள் முதல்வராக இருக்கிற காரணத்தால் ஓடோடி போய் பார்த்தார். கொரோனா வந்த நேரத்திலே இந்தியாவில் இருக்கிற இத்தனை முதல்வர்கள், பிரதமர் உட்பட கேட்கிறோம், அத்தனை பேரும் சேர்ந்து யாராவது கொரோனா நோயாளியிடம் அருகிலே போய் பேசி இருக்கிறாரா? எங்களுடைய முதல்வராக வந்த நேரத்திலே தான் அந்த அணியை போட்டுக்கொண்டு பல பேர் சொன்னார்கள், போகாதீர்கள், நீங்கள் முக்கியம், விசாரியுங்கள் என்று மருத்துவமனைக்கு போய் கேட்டார். ஆனால் பிரதமர் மோடி இன்றைக்கு மோடி தோடி ராகமெல்லாம் வாசிக்கிறார்களே, அவர் என்ன செய்தார்? கைதட்டுங்கள், கொரோனா போயிடும். கைதட்டினா கொரோனா போகுமா? ஓடு சத்தம் போடுங்க, கொரோனா போகும். இந்த மலரை தூக்கி போடுங்க, அது கொரோனா போகும். இப்படி சொன்ன பிரதமர் உலகத்திலேயே நோபல் பரிசுக்குரியவர் என்று கருதப்பட வேண்டிய இவர்தான் தமிழ்நாட்டை பார்த்து ஒட்டகம் இழுத்தது என்று சொல்வதை போல இருக்கிறார்கள்.